நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாம் பருக்களை எல்லாம் நீக்கிறதுக்கும் பிம்பிள்ஸால் வரக்கூடிய பிளாக் மார்க்ஸ் அதாவது கரும்புள்ளிகளை க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்பயுமே எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. இந்த பேக்கை நம்ம ரெகுலராக ஒரு 30 டேஸ் ட்ரை பண்ணும்போது ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டு அதனால் இருந்த கரும்புள்ளிகள் நல்லா நீங்கிடும். ஃபேஸை பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காகவும் ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மாற்றுறதுக்கு ரொம்பயுமே எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேக் நமக்கு ரொம்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை 30 டேஸ்னு சேலஞ்சாக ரெகுலராக நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை நம்ம ஸ்கின்னில் பார்க்க முடியும். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு பேக் இது. ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டு தரக்கூடிய நல்ல சாஃப்டாக மாற்றக்கூடிய இறந்து போன செல்களையும் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இந்த பேக், ஃபேஸ் பேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முலை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபேஸ் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் மார்க்ஸ் கரும்புள்ளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகமாகவே இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த பரு வந்தாலே நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். சும்மா அந்த நெகத்தை வச்சு கிள்ளி கிள்ளி விட்டுட்டு இருப்போம். அந்த பருவை நம்ம அப்படி கிள்ளி விடும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு பிளாக் மார்க்காக மாறிடும், அந்த கரும்புள்ளியாக மாறிடும். அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கருப்புள்ளியும் மறையும், இனி பருவும் வராமல் முகத்தை நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவைன்னு இல்லை, நீங்கள் ஒரு மாதத்துக்கு டெய்லி இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்கள் ஃபேஸில் கிடைக்கும். 30 நாளைக்கு நீங்கள் இந்த பேக்கை உங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணிட்டே இருங்க, போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட். அந்த கரும்புள்ளிகள்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சு பருவு இனி வராமல் உங்கள் ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. இப்போ இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முலை சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஃபேஸில் வச்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு தாங்க. நான் ஒரு ஸ்மால் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையுமே நான் பார்த்திங்கன்னா பாதியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பீலர் யூஸ் பண்ணி கூட தோலை சீவிக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் நைஃபை வச்சு கூட தோலை சீவிக்கோங்க. நான் இந்த பாதி சைஸ் உருளைக்கிழங்கு தோலை நல்லா சீவிக்கிறேன். சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு கிரைண்ட் யூஸ் பண்ணி ஒரு சீவுறதை யூஸ் பண்ணி நல்லா சீவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். இந்தளவுக்கு இப்போ சீவி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம ஆஃப் பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கோம், அதுவே போதும். இது கூட நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்மால் சைஸ் முழு தக்காளியை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த சீவுறதை யூஸ் பண்ணி நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே பிழிஞ்சும் சாறு எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம சீவியும் கூட அதோடைய சாரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். நம்ம அந்த சாறு தான் தேவை, நமக்கு உருளைக்கிழங்கு தக்காளியோட சாறு தான் தேவை. இது நான் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துருக்கிறது 1 டைம் யூஸுக்கு. நம்ம இது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாறு எடுத்து நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம பிம்பிள்ஸ்க்காக எவ்வளவோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்டு க்ரீம் எல்லாம் வாங்குவோம். அதுக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கு தக்காளி நம்ம வாங்கி இந்த மாதிரி டெய்லியும் சாறு எடுத்து இதில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஃபேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதை நான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த க்ரீம் இதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, மணி ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபேஸில் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு கிளாத்தை வச்சு நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதோட சாரை மட்டும் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தக்காளியோட சாரை மட்டும் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோவோட பெனிஃபிட் நம்ம ஃபேஸ்க்கு என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் விட்டமின் சி, பி, மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஃபேஸை பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கு, அந்த டர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கிளியர் பண்ணுது. நம்மளுடைய டெட் செல்ஸ், அதாவது இறந்து போன செல்களெல்லாம் நல்லா ஆக்டிவாக புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கு இந்த பொட்டேட்டோ சாறு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சாரெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கிருவோம். இது கூட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட இப்போ இந்த சாரை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இன்னுமே எஃபெக்டிவாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொட்டேட்டோ சாறு உருளைக்கிழங்கு சாறு சேர்த்துக்கும் போது ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறோம்.
நம்ம இப்போ எடுத்துருக்கிற இந்த கடலை மாவில் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த சாறு தான், அந்த பொட்டேட்டோ, தக்காளி, உருளைக்கிழங்கு சாறை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த கடலை மாவில் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் இதை அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி 30 டேஸ் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள், இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். 30 டேஸுக்கும் நம்ம கடலை மாவு தான் பண்ணணும் அப்படின்ட்டுல, ஒரு நாள் நீங்கள் கடலை மாவில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் அரிசி மாவில் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து கண்கூட பார்க்கலாம், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை சும்மா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம உருளைக்கிழங்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ தக்காளியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ சூரியனில் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேமேஜ் ஆகும். அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தக்காளி சாறில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, சி வந்து நம்ம ஸ்கின்னை சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். பிளாக் மார்க்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணுற என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை, அதாவது பருக்களை வந்து கிளியர் பண்ணுது. நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளையும் வந்து இது வந்து கிளியர் பண்ணிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க ரெகுலராக கடலை மாவு யூஸ் பண்ணும்போது நம்ம அவங்க ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் மாற்றும். இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் விட வேண்டாம், ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே போதும். நான் இப்போ ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் ஃபேஸை வந்து சும்மா நார்மல் வாட்டரை வச்சு மட்டும்தான் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த பேக்கை ரெகுலராக எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸையும் கிளியர் பண்ணும், பிளாக் மார்க்ஸும் க்யூர் ஆகும். ரெகுலராக எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த சாரெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க, அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.